காலார நடந்தவனுக்கு வியாதி எங்கே அப்படிம்பாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாம் பெருசாகும், சைஸ் பெருசாகும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வேலையில் இருக்கும்போதே ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் நடக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸசைஸ் கிடையாது, அது உங்கள் வேலைக்கு உள்ளது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் கே நெடுமாறன். நான் பில்ராத் மருத்துவமனையில் ஹார்ட் ஆப்ரேஷன் டீமில் கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் இன்டென்சிவிஸ்டாக இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி உடற்பயிற்சியின் முக்கியத்தை, எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயிறார சாப்பிட்டு கண்ணார அயர்ந்து காலார நடந்தவனுக்கு வியாதி எங்கே அப்படிம்பாங்க. அதாவது வயிறார சாப்பிட்டு போதுமான அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு கண்ணால் தூங்கி காலார நடக்கிறவங்களுக்கு வியாதி ஏன் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நடக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். உணவே மருந்துன்னு சொன்னோம். அப்போ அந்த நடக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? ஒருத்தவங்களுக்கு நல்ல பசி எடுத்து சாப்பிட்டு நல்லா தூங்க முடியும். இந்த 3ஐயும் ஒன்று கொடுக்கும்னாக்கா மாத்திரை மருந்து கிடையாது, அது எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்ல பசி எடுக்கும், சாப்பிடுவாங்க, நைட் நல்ல தூக்கம் வரும். இது என்னென்னா ஃபிசியாலஜி ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உள்ள அந்த ஃபிசியாலஜியை நார்மலாக ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக ஹார்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம மெயின் ரோடு இருக்குது, சின்ன சின்ன ஒழுங்கைகள் மாதிரி சின்ன சின்ன ரோடெல்லாம் இருக்கும். அதில் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, சைக்கிள் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, பெரிய அளவு. ஆனால் அந்த மெயின் ரோட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை அந்த ரோட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா இந்த சின்ன ரோடு வழியாக டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரோடு டைவர்ஷன் எடுத்து அந்த மெயின் ரோட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கல் டைமில் கூட இது டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டை ஒன் வே ஆக்கிட்டு சின்ன ரோடு வழியாக நம்ம சுற்றி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அதே தான் நடக்கும் ஹார்ட்டில். பெரிய பெரிய இரத்த குழாய் இருக்கும். அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் சின்ன சின்ன இரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அது பெருசாகி போதுமான அளவுக்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய தகுதி தன்மை அதுக்கு உண்டு. ஆனால் அந்த சின்னமாக குறுகிய அளவில் இருக்கிற அந்த இரத்த குழாயை பெரிய லெவலில் போதுமான அளவுக்கு ரத்தம் வேணும் அப்படிங்கிறத கொண்டு போகணுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் கொலாட்ரல் வெசல்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது மெயின் வெசல் இருக்கும், கொலாட்ரல் வெசல்ஸ் இருக்கும். அந்த கொலாட்ரல் வெசல்ஸ் போதுமான அளவுக்கு பிளட் சப்ளையை கொண்டு போகிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாம் பெருசாகும், சைஸ் பெருசாகும் போது பிளட் வெசல்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணிக்கும். நம்ம எப்படி டிராஃபிக்கை ரீஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பிளட் சர்க்குலேஷனை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தவங்களும் சரி, பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் சரி, இல்லை எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் நிறையா பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஹை ரிஸ்க் ஃபேமிலியில் வர்றோம், நாங்கள் இந்த மாத்திரை சாப்பிடலாமா அந்த மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாருங்க. எக்ஸசைஸ்னால் நம்ம மூட்டை தூக்குற அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. காலையிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்களுக்காக, உங்கள் இதயத்துக்காக நீங்கள் நடக்க பயிற்சி பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வேலையில் இருக்கும்போதே ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் நடக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸசைஸ் கிடையாது, அது உங்கள் வேலைக்கு உள்ளது. கொஞ்சம் தூரம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் அதில் முக்கியம். நம்ம வேலை செய்யும் போது கொஞ்சம் தூரம் நடப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், உட்காருவோம், திரும்ப நடப்போம். ஸோ அப்போ நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பேசல் ஹார்ட் ரேட்டை விட ஒரு 15% 20% இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நடைப்பயிற்சி. நான் வயசானவங்களை ரொம்ப வேகமெல்லாம் அந்த அளவுக்குலாம் நடக்க சொல்ல, ஆனால் நடங்க, காலையிலும் மாலையிலும் நல்ல காலார நடங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம், பிடித்தவங்களோட சேர்ந்து போகலாம், அந்த பொழுதை ஒரு இனிமையான பொழுதாக கழிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு வாக்கிங் போகலாம், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ரெகுலராக பண்ணணும்.
அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிக்கர் வெசலாக ஆகிட்டு கொலாட்ரல் சர்க்குலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னென்னா, நடக்கும்போது குழந்தைங்கள்லாம் வெறுங்காலில் நடக்கலாம், ஆனால் வயதானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஷூ போட்டு நடக்கணும். ஏன் அப்படின்னாக்கா குஷன் எஃபெக்ட், டிஸ்க்கு, கால், நீ ஜாயிண்ட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கும். ஏன்னா நம்ம தேய்மானம் ஏற்பட்டு நமக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குஷனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அப்போது ஷூ போட்டு நடக்கும்போது நம்ம நீ ஜாயிண்ட்டு மற்ற டிஸ்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வெறுங்காலோடு நடக்கும்போது ஸ்ட்ரெயின் நிறையா இருக்கும். ஷூ போட்டு நடக்கும்போது அந்த ஸ்ட்ரெயின்லாம் கம்மியாயிடும், நம்ம நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக செப்பல் போட்டோ இல்லை வெறுங்காலையோ நடக்காதீங்க, ஷூ போட்டுக்கிட்டு நடங்க. ஷூ போட்டு நடக்கிறதும் வந்து ரிலாக்ஸ்டாக நடந்துக்குங்க. கொஞ்சம் அந்த 45 மினிட்ஸ் நம்ம தொடர்ந்து நடக்கும்போது நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதில் முக்கிய நோக்கமே தவிர நம்ம வந்து உட்காந்து நடக்கிறதுல வந்து புண்ணியம் இருக்காது. ஸோ இந்த பிளட் வெசல் கொலாட்ரல் ஃபார்மேஷன் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், மோஷன் போகும், நல்லா தூக்கம் வரும். இந்த விட வேற என்ன வேணும் நமக்கு? பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி.